தேவமலர் அப்படிங்கிற இந்த புத்தகம் வந்து ஒரு மொழிபெயர்ப்பு புத்தகம். இந்த புத்தகத்துக்கு இந்த புத்தகத்துல இருக்கிற அந்த கதைக்கு போறதுக்கு முன்னால இந்த புத்தகத்தை எப்படி நான் வந்து தேடி கண்டுபிடிச்சேன் அப்படிங்கறத பத்தி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா எனக்கு வந்து மொழிபெயர்ப்புகள் மேல ரொம்ப ஒன்றும் ஆர்வம் கிடையாது. மொழிபெயர்ப்புகள்லாம் கொஞ்சம் வந்து அந்த மொழி மாற்ற சிக்கல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அதனால வந்து மொழிபெயர்ப்பு அப்படிங்கும் போதே கொஞ்சம் யோசிச்சுதான் நான் வாசிப்பேன். நிறைய பரிந்துரைகள் இருந்தா மட்டும்தான் அந்த புத்தகத்தை நான் பொதுவா வாங்கி படிப்பேன். இந்த புத்தகத்தை பொறுத்த மட்டும் எஸ்ராவோட ஒரு புத்தகமான இலைகளை வியக்கும் மரம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து வாசிச்சேன். அதுலதான் வந்து கீங்கே காட்டு திருடன் அப்படின்னு ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையில தான் வந்து இந்த தேவமலர் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை பத்தி இருந்தது. இத வந்து எழுதினவங்க யாரு அப்படின்னா செல்மா லாக்கர்லெவ் அப்படிங்கிறவங்க. அவங்க வந்து ஒரு ஸ்வீடிஷ் ரைட்டர். அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மதகுரு அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு நாவல் எழுதியிருக்காங்க. அதோட மொழிபெயர்ப்பும் ரொம்ப சிறப்பா தமிழ்ல வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த புத்தகம் தான் ரொம்ப ஃபேமஸான புத்தகம். ஆனா இந்த தேவமலர் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன குறு நாவல் தான், ஒரு சின்ன கதை தான். இந்த புத்தகத்தை பத்தி இந்த கதையை பத்தி எஸ்ரா வந்து என்ன சொன்னாருன்னா, இத வந்து முதல்ல வந்து கவிஞர் விக்ரமாதித்யன் தான் வந்து அவர்கிட்ட இந்த புத்தகத்தை பத்தி சொன்னாராம். இந்த தேவமலர் அப்படிங்கிற கதையை பத்தி நீங்க படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்ப இவர் வந்து அதை வாசிச்சிருக்கல போல. அப்ப அதை பத்தி ரொம்ப சிலாகிச்சு சொல்லவும், ஓகே அப்ப நம்ம இந்த புத்தகத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சு அதை பத்தி பேசிடணும் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தை தேட தொடங்கினாராம். அவரோட நீண்ட நாள் தேடலுக்கு பிறகு கோணங்கி எழுத்தாளர் கோணங்கி இருக்காரு இல்லையா, அவரோட வீட்டுல வந்து இந்த புத்தகத்தை கண்டுபிடிச்சு அங்கேயே வாசிச்சாராம். அப்படி வாசிக்கும் போது அந்த கதையில ரொம்ப ஆழ்ந்து போய் அந்த கதையை மறக்கவே முடியல. அந்த கதை தான் வந்து அந்த மொழிபெயர்ப்புகள் பக்கம் வந்து என்னை ஈர்த்த முதல் கதை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது வந்து எனக்கு ரொம்ப ஆர்வத்தை தூண்டுச்சு. மேலும் அந்த மாதிரி ஒரு சின்ன கதை இப்போ வந்து அந்த புத்தகம் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சு தேர்ந்தப்பதான் வந்து தேசாந்திரி பதிப்பகத்திலேயே வந்து இந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது. எஸ்ரா அவர்களே வந்து இதையும் மேலும் ஒரு 4 கதைகளையும் சேர்த்து தேவமலர் அப்படிங்கிற பெயர்லயே வந்து வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சது. உடனே இத வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன். சோ அந்த ஒரு வாசிப்பு மூலமா கிடைத்த இன்னொரு வாசிப்புலதான் இந்த புத்தகத்தை கண்டெடுத்தேன் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமா இருந்தது. இப்போ இந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த தொகுப்புல தேவமலர் புத்தக தொகுப்புல பாத்தீங்கன்னா 4 கதைகள் இருக்கு. 4 கதைகள்ல 2 கதைகளை கானா சுப்பிரமணியம் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. அப்புறம் மிச்சம் 2 கதைகளை வந்து பாஸ்கரன் ஒருத்தரும் புதுமை பித்தன் ஒரு கதையும் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. எல்லா கதைகளுமே கிட்டத்தட்ட எழுதப்பட்ட காலம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஏர்லி 90s, அதாவது 90கள்ல ஆரம்ப காலகட்டத்துல எழுதப்பட்டவை அப்படின்னு தான் சொல்லுது. ஒரு உலக யுத்தத்துக்கெல்லாம் முன்னால எழுதப்பட்டது அப்படிங்கிற மாதிரிதான் அதுல இருக்கு குறிப்புகள்லாம். அதுக்கப்புறம் அந்த கதைகளை பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து புதுமை பித்தன் மொழிபெயர்த்த கதை. அது வந்து அந்த கதை பேரு வந்து என்ன அப்படின்னு சொன்னா அந்த கதை புதுமை பித்தன் மொழிபெயர்த்திருக்கிறது. கதையோட பேர் வந்து என்னன்னா உயிராசை. அந்த உயிராசை அப்படிங்கிற கதை வந்து என்ன சொல்றது, அது தங்கத்தை கொண்டு போற ஒரு 2 பேரை வந்து முதல்ல தங்கத்தை வந்து ஒரு இடத்துல இருந்து கண்டுபிடிச்சு அவங்க நடைப்பயணமாவே தன்னோட தோல்ல சுமந்து தூக்கிட்டு கிளம்புறாங்க. அவங்க ரொம்ப தூரம் போயிட்டே இருக்காங்க. அப்படி ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் தான் வந்து அதுல ஒருத்தனுக்கு வந்து கால் பிசகிருது. அப்ப முன்னால இருக்கவன் அவன் கூப்பிட்ட கேட்காமலே போயிடுறான். அவன் அந்த மாதிரி அவன் போயிடுறான். அதுக்கப்புறம் பின்னால இருக்கவன் ரொம்ப கஷ்டப்பட்டு பல தடைகள், இயற்கை தடைகளையும் தாண்டி உணவே இல்லாம பல நாள் சாப்பிட முடியாம ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிறதெல்லாம் வெறும் மீன் அப்படிதான் இருக்கு. அவன் வந்து தண்ணிய மட்டும் ஒரு போனி சட்டியில வந்து
சுட வச்சு குடிச்சு குடிச்சு அதை மட்டும் குடிச்சே வாழ்றான். நிறைய அடிப்படுது. அவனுக்கு கால்ல வந்து போட்டுக்கிறதுக்கு வந்து சரியான செருப்பு இல்ல, ஷூ செருப்பு அந்த மாதிரி எதுவுமே இல்ல. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தத்தி தத்தி ஒரு கட்டத்துக்கு மேல அவன் காலால அவனால நடக்கவே முடியாத அளவுக்கு கால்ல அடிபட்டு அடிபட்டு அது கொலன்னு ஆகி அதுக்கப்புறம் தவழ்ந்து போற நிலைமைக்கு போயிடுறான். அவனுக்கு சாப்பிடறதுக்குன்னு பாத்தீங்கன்னா எப்பாவது கிடைக்கிற மீனை தவிர வேற ஒண்ணுமே வேட்டையாடுறதுக்கு கூட ஒண்ணும் இல்ல. அவன் வச்சிருந்த துப்பாக்கி அது இதுன்னு ஒவ்வொரு பொருளையா ஒவ்வொரு இடத்துலயா விட்டே வர்றான். ஏன்னா அவனால அதை தூக்கி சுமக்கவே முடியல. ஒரு கட்டத்துல ஒரு பூனி சட்டியும் ஒரு அவனோட பழைய கோட்டு மட்டும்தான் அவன்கிட்ட மிச்சமா இருக்கு. அதையும் அவன் மேல போட்டுட்டு அவன் நடந்து போகல, ஊர்ந்து போறான். அப்போ ஒரு ஓநாய் இருக்கு. அந்த ஓநாயும் கிட்டத்தட்ட ரொம்ப மோசமான நிலைமையிலதான் இருக்கு. அது எப்ப இவன் சாவான் இவனை சாப்பிடலாம்னு நினைக்குது. இவன் அது எப்ப சாகும்னு பாத்துட்டு இருக்கான். இப்படி 2 பேரும் அப்படி இருக்கிற நிலைமையில கடைசியா ஒரு கடற்கரை வந்து அந்த இடத்துல இவன் வந்து அங்க இருக்கிற மக்கள்கிட்ட போய் தஞ்சம் அடைஞ்சிடறான். அந்த அந்த உயிராசையால அவன் கடைசி நிமிஷம் வர போராடுறான். அந்த இததான் எழுதியிருக்காங்க இந்த உயிராசை அப்படிங்கிற கதையில. இந்த கதை உண்மையா சொல்ல போனா ஜாக் லண்டன் எழுதின கதை. இது வந்து ஜாக் லண்டனே எனக்கு கானகத்தின் குரல் அப்படிங்கிற புத்தகத்தின் மூலமா தெரியும். அந்த கதை வந்து அற்புதமா இருக்கும். அந்த அளவுக்கு இந்த கதை என்னை ஈர்க்கல அப்படின்னு தான் சொல்லலாம். அடுத்த கதையா வந்து பாத்தீங்கன்னா மேல்கோட் அப்படிங்கிற ஒரு கதை இருந்தது. அத வந்து பாஸ்கரன் அப்படிங்கிறவர் மொழிபெயர்த்திருக்காரு. அந்த கதை வந்து எப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. இந்த கதையோட நாயகன் வந்து பிரான்ஸ்ல இருப்பாப்ல. அந்த மாதிரி பிரான்ஸ்ல இருக்கிற சமயத்துல என்ன ஆகும்னா அவருக்கு வந்து அவர் ஒரு எழுத்தர் அப்படிங்கிற மாதிரி எழுத்தர் பணியில இருப்பாரு. அந்த பணியில இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவருக்கு அவரோட வாழ்க்கையில எந்த விதமான சுவாரஸ்யமுமே இருக்காது. அவர் எப்பவுமே நகல் எடுக்கிறது அப்படிங்கிற அந்த வேலையை மட்டும்தான் செஞ்சுட்டே இருப்பாரு. அந்த காலத்துல எல்லாம் அந்த நகல் எடுக்கிறது இப்ப எல்லாம் மெஷின் வந்துருச்சு. அந்த காலத்துல அந்த நகல் எடுக்கிறதா மனிதர்கள் தான் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. சோ அந்த வேலையை தான் திருப்பி திருப்பி செய்வாரு. வேற ஏதாவது வேலை கொடுத்தாருன்னா அவருக்கு செய்ய தெரியாது. அவருக்கு வாழ்க்கையில எந்த விதமான பிடிப்பும் கிடையாது. அவருக்கு குடும்பம், அப்பா அம்மாவோ இல்ல ஒய்ஃப் யாருமே கிடையாது. அந்த மாதிரி இருப்பாரு. எந்த விஷயத்திலயும் ஒரு கேளிக்கையில எதுலயுமே வந்து அவர் வந்து ஈடுபட மாட்டாரு. எப்ப பாரு வேலை 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 அப்படிதான் இருப்பாரு. அப்படி இருக்கும்போது அவரோட மேல்கோட் வந்து ரொம்ப கிழிஞ்சு போயிருக்கும். அத வந்து எப்படியாவது தைக்கணும்னு சொல்லி பெட்ரோவிச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெய்லர் இருப்பான். அவன்கிட்ட கொண்டு போய் கொடுப்பாரு. அவன் வந்து என்ன சொல்லிடுவான், என்னால இதுக்கு மேல இந்த கோட்டை ஒண்ணுமே பண்ண முடியாது, வேணா உனக்கு நான் புதுசு தைச்சு தரேன் அப்படின்னு. புதுசு தைச்சு தரணும்னா அதுக்கு நிறைய விலை ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அதுக்காக ரொம்ப சிக்கனமா இருந்து அவர் கிடைத்த ஊக்கத்தொகை எல்லாத்தையும் சேமிச்சு அவன்கிட்ட கொடுத்து அதுக்கே ஒரு வருஷம் ஆகும் கிட்டத்தட்ட. அந்த ஒரு வருஷம் கழிச்சு அந்த ஒரு கோட்டை வந்து தைச்சு வாங்குவாரு அவன்கிட்ட இருந்து. அதை போட்டுட்டு நடக்கும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அந்த தருணத்தை வந்து அது பயங்கரமா நல்ல அழகா விவரிச்சிருப்பாரு. அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த கோட்டை போட்டு போன உடனே அவங்க அலுவலகத்துல இருக்கிற எல்லாரும் ரொம்ப அவரை வந்து கேலியெல்லாம் செஞ்சு புதுசுலாம் கொட்டி அப்படி இப்படின்ட்டு இதுக்காக நீ வந்து கண்டிப்பா எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பார்ட்டி தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப இவர் வந்து ஐயே எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவர் கூட வேலை பார்க்குற இன்னொருத்தர் சொல்லுவாரு, அவர் தராட்டி என்ன நான் தரேன் அவருக்கு பதில் அப்படின்னு சொல்லி. அப்பவுமே இவர் வந்து என்ன சொல்வாரு, நான் அந்த மாதிரி இடத்துக்குலாம் போய் பழக்கம் இல்லை, நான் வரலன்னு. அதெல்லாம் இல்ல, உனக்காக தான் அவர் தராரு, அதனால நீ வந்தே தீரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவரும் அந்த பார்ட்டிக்கு போவாரு. அந்த பார்ட்டில இவருக்கு எப்படி எல்லாருக்கூடயும் பழகணும் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ஒண்ணும் தெரியாது. ஏன்னா அதான் முதல் முறையா போயிருப்பாரு அப்படிங்கறதுனால ரொம்ப தயங்கி தயங்கி போயிருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க இருந்து அவரு வெளியில வந்து இரவு நேரத்துல திரும்பி வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் வந்து அவர்கிட்ட இருந்து அவரோட மேல்கோட்டை வந்து திருடிட்டு போயிடுவாங்க. இப்ப அவர் அவசர அவசரமா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு. ஆனா யாருமே அந்த விஷயத்த ரொம்ப ஏன் அந்த மாதிரி அவ்வளவு லேட்டா நீங்க வந்து வீட்டுக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும் கேட்டுட்டு அவங்க மட்டும் போயிடுவாங்க. அதுக்கு மேல வந்து அவங்க ஒன்னும் பெருசா முக்கியமா எதுவுமே சொல்லிக்கவே மாட்டாங்க.
அப்படி இருக்கிற காலகட்டத்துலதான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஆஹ் இவர் வந்து இதுக்காக இன்னொருத்தர் முக்கியமான ஆள்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. அந்த அந்த ஆள்கிட்ட போய் கேட்கும் போதும் அவரு அந்த முக்கியமான அந்த கணவான் வந்து இவரை வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக எல்லாம் போய் வந்து என்கிட்ட வந்து கேக்குறீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையா திட்டின உடனே இவர் ரொம்ப நடுங்கி போய் வீட்டுக்கு வந்து சேர்ப்பாரு. அதுக்கப்புறம் அவர் ஜுரம் வந்து ஒரு கட்டத்துல அவர் இறந்தே போயிருவாரு. அவர் இறந்தது வந்து யாருக்குமே அலுவலகத்துல கூட தெரியாம இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தெரிய வரும். இதுதான் வந்து முக்கியமான விஷயமா இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து ஒரு நாள் என்ன ஆகும்னா, அவர் இறந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அந்த அவர் இறந்து கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும், ஒரு வதந்தி பரவும். வர மாதிரியே ஒரு பேய் வந்து ஒரு பாலத்து பக்கத்துல இருக்கிற மக்களோட கோர்ட் எல்லாம் பறிக்குது அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு வதந்தி மாதிரிதான் இருக்கும். அது உண்மையா அப்படிங்கறதுலாம் யாருக்குமே தெரியாம இருக்கும். ஆனா ஒரு கடைசி ஒரு காலகட்டத்துல என்ன ஆகும், அந்த இத அந்த ஒரு கணவான் இருப்பார் இல்லையா, அவர் நம்ம சொன்னதுனாலதான் அந்த ஆள் இறந்து போயிட்டாரோ அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வுலயே இருந்துட்டு இருப்பாரு. அவரு ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு திரும்பி வரும்போது அவரோட கோர்ட்ட அந்த பேய் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அதுல பயந்தடிச்சுட்டு போய் அவர் வீட்டுக்கு போயிருவாரு. அந்த அன்னையில இருந்து பாத்தீங்கன்னா அந்த பேய் எங்கேயுமே தென்படல அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கும். ஆனாலும் அந்த பேய் இருக்கா இல்லையா அப்படிங்கிற முடிவு சொல்லாமலே விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கதை. இதுதான் வந்து பாஸ்கரன் மொழிபெயர்த்திருக்காரு இந்த கதைய. அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கதை என்னன்னா இந்த தேவமலர் அப்படிங்கிற இந்த கதை தான். இந்த கதைய வந்து இந்த கதையில வந்து ரொம்ப அழகான அம்சம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கிறிஸ்துமஸ் வர்றதுக்கு முன்ன நாள் வந்து அந்த இயேசு கிறிஸ்துவ வரவேற்கிற விதத்துல எல்லாரும் வந்து அந்த காடே உயிர் தெழும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பைபிள்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த காடு உயிர் தெழுகிற அந்த விஷயத்த பத்தி எல்லாருமே ரொம்ப ஆர்வமா பேசிப்பாங்களே தவிர யாருமே அதை பார்த்தது இல்ல. அந்த சம்பவத்தை மையமா வச்சு எழுதப்பட்ட கதை தான் இந்த தேவமலர். இந்த தேவமலர்ல பாத்தீங்கன்னா ஒரு திருடன் இருக்கான். அவன் வந்து கீங்கே அப்படிங்கிற ஒரு காட்டுக்குள்ள அந்த திருடன் இருக்கான். அந்த திருடன் வந்து என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அவன் வந்து அந்த காட்டு வழியா போற மக்கள்கிட்ட இருந்தெல்லாம் வழிப்பறி பண்றான் அப்படிங்கறதுனால ஒரு கட்டத்துல வந்து அந்த மக்கள் வந்து காட்டுல இருந்து அந்த காட்டுல இருக்கிற மக்கள் எல்லாருமே அந்த காட்டுக்கு போறதையே தவிர்த்துறாங்க. அதனால என்ன ஆகுது, அந்த திருடனுக்கு ஒண்ணுமே அவனோட குடும்பம் எல்லாம் பசி பட்னியில ரொம்ப வாடுறாங்க. ஒரு கட்டத்துல அந்த திருடனோட மனைவி வந்து என்ன செய்யறா, சரி நானே வந்து இந்த நாம வந்து இந்த ஊருக்குள்ள போய் பிச்சை எடுத்து இந்த குடும்பத்தை வந்து காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ குழந்தைகளை கூப்பிட்டுட்டு அவ ஊருக்குள்ள போயிடுறா. அப்படி ஊருக்குள்ள போகும்போது என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா, அங்க எல்லா மக்களும் இவளுக்கா பயப்படுறாங்க. ஐயோ திருடனோட மனைவி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஏதாவது ஒண்ணு பிச்சை எல்லாம் போடுறாங்க. அப்படி இவங்க போயிட்டே இருக்கும்போது ஒரு மடத்துக்கு முன்னால போய் நிக்கிறாங்க. அந்த மடத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா அங்க போய் கதவை தட்டுறாங்க, அந்த மடத்தோட வாசல் கதவை. அப்போ அங்க இருக்கிற சிஷ்யன் வந்து இவங்களுக்கு எல்லாருக்கும் ரொட்டி எல்லாம் கொடுத்துட்டு உடனே கதவை மூடுறான். அப்போ அந்த திருடனோட மனைவியோட கடைசி குழந்தை வந்து இன்னொரு வாசல் கதவை காட்டுது. அந்த கதவை பார்த்த உடனே இவங்க அந்த கதவு வழியா உள்ள போறாங்க அந்த மடத்துக்குள்ள. அந்த மடத்துக்குள்ள போனா ரொம்ப அற்புதமான ஒரு தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்தை பார்த்த உடனே அந்த திருடனோட மனைவிக்கு அவ்வளவு ஒரு பரவசம். உடனே அவன் வந்து என்ன பண்றான், அந்த தோட்டத்துக்குள்ள போயிடுறான். போயிட்டு அவ்வளவு உற்சாகமா எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து ரொம்ப பரவசம் அடைகிறான். அப்படி பரவசம் அடைந்த அவ வந்து ஒரு ஒரு கட்டத்துல அவளை வந்து அந்த சிஷ்யன் பார்த்துட்டு, ஐயோ நீ இப்படி உள்ள வந்த, வெளில போ அப்படின்னு துரத்துறான். அவன் வந்து எவ்வளவு தைரியம் உனக்கு, நான் திருடனோட மனைவி தெரியுமான்னு, அதனால என்ன அப்படின்னு சொல்லி அவன் துரத்த பாக்குறான். அவளை துரத்த முடியல. அப்புறம் உள்ள போய் 2 கட்டுமஸ்தான ஆட்களை கூட்டு வந்து துரத்த பாக்குறாங்க. யாராலையும் முடியல. அந்நேரம் வந்து அந்த அப்பட் ஹான்ஸ் அப்படிங்கிற அந்த மடத்தோட தலைவர் வர்றாரு. அவர் கொஞ்சம் வயசானவர். அவர் வந்து ஏன் அவளை துரத்த பாக்குறீங்க, நான் அவள்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு.
அப்படி பேசும்போது அவர் வந்து சொல்றாரு, நீங்க வந்து அவசரப்படாதீங்க. என்னம்மா விஷயம் அப்படின்னோடனே, இந்த தோட்டம் ரொம்ப அற்புதமா இருக்கு. அத நான் வந்து பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி ஒரு தோட்டத்தை நீ உலகத்துல இதுக்கு முன்னால பாத்திருக்கியா அப்படின்னு சொன்னா, பார்த்தது இல்ல. ஆனாலும் அப்படிங்கிற. ஆனாலும்னா என்னவா அர்த்தம் அப்படின்ன உடனே, ஆனா நான் இதோட ரொம்ப அற்புதமான ஒண்ண பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்படியா? இதோட அற்புதமான ஒண்ணா? அப்படின்னா அப்படின்ன உடனே, ஆமா கீங்கேன்ற ஒரு காட்டுல தானே நாங்க இருக்கோம். அந்த காட்டு வந்து கிறிஸ்துமஸ்க்கு முந்தின நாள் மலர தொடங்கும். அந்த மலர தொடங்குற அந்த தருணத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த தோட்டம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நீங்க சொல்லிருவீங்க. அப்படின்ன உடனே அந்த அப்பட்டுக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சி. அப்பட் ஹான்ஸ்க்கு. என்னடா இது, நம்ம வந்து ஒரு குருவா இருக்கோம். நம்மளுக்கு கிடைக்காத தரிசனம் இந்த திருடனுக்கும் அவனோட குடும்பத்துக்கும் கிடைச்சிருக்கே. அப்ப நம்ம இந்த தரிசனத்தை எப்படியாவது நம்மளுக்கும் கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த திருடனோட மனைவிட்ட கேக்குறாரு. எனக்கும் அதை பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. நான் வரலாமா உங்க வீட்டுக்கு அப்படின்ன உடனே அவளுக்கு பயம் வந்துருது. ஒருவேளை இவர் நம்ம குடும்பத்தையே சிறை வச்சுட்டா என்ன பண்றது அப்படின்ன உடனே, நீங்க இன்னும் ஒரு ஆள் மட்டும் வரலாம், வேற யாரும் வரக்கூடாது. எங்களை நீங்க சிறை பிடிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விதிமுறைய வைக்கிறார். அவர் வந்து சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாரு. கரெக்டா கிறிஸ்துமஸ்க்கு முந்தின நாள் நான் வந்து என்னுடைய பையனை இங்க அனுப்பி வைக்கிறேன். அவன் உங்களுக்கு வழிகாட்டி எங்க வீட்டுக்கு கூட்டு வருவான் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கொள்ளப்படுது எல்லா விஷயமும். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, கரெக்டா கிறிஸ்துமஸ்க்கு முந்தின நாள் வந்து வருது. அப்ப அந்த சிஷ்யன் தான் வந்து அந்த திருடனோட மனைவி கூட இருக்கிற உரையாடலை வந்து அவனும் கேட்டிருக்கான். அவன் சொல்றான், நான் வரேன் குருவே உங்க கூட அப்படின்ன உடனே, சரி நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அந்த குரு, அந்த சிஷ்யன் 2 பேரும் கிளம்பி போறாங்க திருடனோட வீட்டுக்கு. அங்க போன உடனே அவங்களோட வறுமை நிலைய போற வழி ஃபுல்லா எல்லாரும் கிறிஸ்துமஸ்க்கான கொண்டாட்டத்தினால எல்லார் வீட்லயும் நல்ல பழங்கள், பலகாரங்கள்னு எல்லாமே ரொம்ப அருமையா செஞ்சுட்டு, கேக் எல்லாம் செஞ்சு நிறைய டெக்கரேட் எல்லாம் பண்ணி ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆனா திருடனோட வீட்டுல வந்து சாப்பாடு கூட ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு. அத பார்த்து அப்பட் ஹான்ஸ்க்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. இதுக்கு இடையில என்ன ஆகுது, அப்பட் ஹான்ஸ் வந்து சொல்றாரு, இந்த திருடனோட மனைவி தனக்காக வந்து இவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கிறதுனால அவனுக்கு வந்து ஒரு பொது மன்னிப்பை வழங்கணும் அப்படின்னு நம்ம போப் கிட்ட கேக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு போப் கிட்ட போய் கேட்டு இந்த திருடனுக்கும் ஒரு மன்னிப்பு கொடுத்து அவனை ஊருக்குள்ள வாழ விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவன் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை காட்ட போறான் அப்படின்னு சொன்ன உடனே, நீ அந்த அதிசயத்துக்கு சாட்சியா ஒரு மலரை எடுத்துட்டு வா, தேவ மலரை எடுத்துட்டு வா. அந்த தேவ மலரை பார்த்துட்டேன்னா நான் வந்து அந்த திருடனுக்கு மன்னிப்பு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்பட் ஹான்ஸும் இந்த விஷயத்தெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் அந்த திருடனோட வீட்டுக்கு போறாரு. அங்க வறுமை தாண்டவம் ஆடுது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, அந்த இடத்துல வந்து அங்க போயிட்ட உடனே அந்த திருடனோட மனைவி சொல்றா, எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு எதுவும் இல்ல, உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்க அதை சாப்பிட்டு படுத்துக்கோங்க. அந்த கரெக்டா காடு உயிர் தெழுகிற அந்த நேரத்துல உங்களை நான் எழுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி கொஞ்ச நேரத்துல இவரு ஒண்ணும் சாப்பிடாம படுத்துறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திக்கிறாரு. அப்படி எந்திக்கிறப்ப அந்த திருடனோட மனைவி கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போதுதான் வந்து அவருக்கு அந்த காட்டை பத்தி எல்லாம் நிறைய விவரங்கள் சொல்றா. அப்படி சொல்லும் போது என்ன ஆகுது, ஒரு கட்டத்துல அந்த காடு வந்து உயிர் தெழுற சத்தம் உங்களுக்கு கேக்குதா, மணிச்சத்தம் கேக்குதா அப்படின்னு சொல்றா அவ. அப்படி சொல்லும் போது அவருக்கு ஒண்ணுமே கேட்கல. அப்போ வெளில வரும்போது இதுக்கடையில என்ன ஆகுது, அந்த சிஷ்யனோட மனசுல இந்த திருடனும் அவனோட மனைவியும் வந்து நம்ம குருவை ஏமாத்துறாங்க, ஒண்ணுமே அப்படி நடக்க போறது இல்ல, இந்த காடு வெறும் பனி பொருத்தி கிடக்குது, இங்க என்ன அதிசயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். அந்த குருவுக்கும் கூட கொஞ்சம் லைட் சந்தேகம் இருக்கு. ஆனாலும் வெளியில வர்றாங்க. அவங்க எல்லாம் வந்தா திடீர்னு ஒரு ஒளி வருது. அந்த ஒளியில பாத்தீங்கன்னா அந்த காடே அப்படியே மலர்ந்துருது. அந்த காட்டுல இருக்கிற பனி ஃபுல்லா விலகி அங்க அப்படியே ஒரு கதகதப்பு வருது. இந்த கதகதப்பு, அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மரங்கள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இலைகள்லாம் துளிர்க்குது. அந்த செடிகள்லாம் தரையில திடீர் செடிகள்லாம் முளைக்குது. அதுக்கடுத்து ஒரு ஒளி வருது. அந்த ஒளியில நிறைய பறவைகள், பட்சிகள், அதுக்கப்புறம் பூச்சிகள், புழுக்கன்னு எல்லாமே வருது. அது அற்புதமான நிறைய மிருகங்கள்லாம் வருது.
இந்த மாதிரி அற்புதமான காட்சிகளை பார்க்க அந்த அப்பட் ஹான்ஸ்க்கு அதை நம்பவே முடியல. என்ன ஒரு அதிசயம், இப்படி ஒரு அதிசயத்தை என் வாழ்நாள் நான் பார்ப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலையே. ஆஹா, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் கிடைச்சிருக்கேன்னு அவ்வளோ புலங்காகிதம் அடைகிறாரு. இந்த சிஷ்யனும் இத பாக்குறான். ஆனா அவனுக்கு மனசுக்குள்ள என்ன ஒரு எண்ணம்னா, இதெல்லாம் ஒரு தீய சக்தியோட ஒரு மாயை போல அப்படின்னு அவன் மனசுக்குள்ள ஒரு அவநம்பிக்கை இருந்துகிட்டே இருக்கு. இந்த எல்லா பட்சிகள், மிருகங்கள், அந்த தாவரங்கள் எல்லாமே இந்த அப்பட் ஹான்ஸ்க்கு அருகில வருது. இந்த திருடனோட குடும்பம் அந்த எல்லா பழத்தையும் பறிச்சு திங்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, உருள்றாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா சிஷ்யன் பக்கத்துல எதுவுமே நடக்க மாட்டேங்குது. சிஷ்யன் மட்டும் எந்த மிருகத்தையும் அவன் பக்கத்துல அனுமதிக்கவும் இல்லை. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, அப்பட் ஹான்ஸ்க்கு அப்பதான் ஞாபகம் வருது. ஆஹா, நம்ம ஒரு மலரை பறிக்கலாம்னு நினைச்சோமே அப்படின்னு நினைக்கிறாரு. மலரை பறிக்கலான்னு போறப்ப எந்த மலரை பறிக்கிறது, எல்லாமே ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு தூரத்துல இருந்து ஒரு அற்புதமான ஒரு இசை கேக்குது. அந்த இசை அவரை நெருங்கி வர வர அவருக்கு அப்படி ஒரு பரவசம். அது தேவ தூதனோட இசைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ள ஒரு புலங்காங்கிதம் வருது. அப்படி அவர் அந்த இசை பக்கத்துல நெருங்கி வர்ற சமயம் என்ன ஆகுது, ஒரு புறா போய் அந்த சிஷ்யனோட தோல்ல உட்காரு. அவனுக்கு அந்த அவநம்பிக்கை இன்னும் மாறல இல்லையா. அதனால அவன் என்ன என்ன சொல்றான், தூரப்போ சைத்தானேன்னு கத்துறான். கத்துன அந்த நொடி, சைத்தானேன்னு கத்துன அந்த நொடி எல்லா அற்புதங்களும் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிச்சு. இது பயங்கர அதிர்ச்சியா இருக்கு அப்பட் ஹான்ஸ்க்கு. ஐயோ, இந்த குரல் கேட்டு எல்லாமே போகுதே அப்படின்னு அந்த இசை நின்றது. அதுக்கப்புறம் அங்க இருந்த மக்கள், அந்த அற்புதமான பட்சிகள் ஒவ்வொன்றா மறைய தொடங்கும். இந்த நேரத்துல அவர் அந்த ஏதாவது ஒரு மலரை பிடிச்சு எடுக்கணுமேன்னு சொல்லி முயற்சி பண்றாரு. அப்ப அவர் கைக்கு ஒரு கிழங்கு தான் கிடைக்குது. அந்த கிழங்கு எடுத்துட்டு அவர் முன்னால் நகரப்ப அவரால் நகர முடியல. அந்த அதிர்ச்சியில இருந்து மீள முடியாம அவர் அப்படியே மயங்கி சரிஞ்சு இறந்துடுறாரு. அந்த சிஷ்யனுக்கு அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, தான் தன்னோட அவநம்பிக்கை காரணமாதான் அந்த அற்புதமான விஷயத்த நடக்க விடாம பண்ணிட்டோம் அப்படிங்கிற விஷயம் அப்பதான் புரியுது அவனுக்கு. அப்படி புரிஞ்ச உடனே அவன் ரொம்ப மனமுடைந்து போயிடுறான். அப்புறம் மடாலயத்துல இருந்து ஆட்கள்லாம் அப்பட் ஹான்ஸ தூக்கிட்டு போறாங்க. அப்படி தூக்கிட்டு போகும்போது அவர் கையில இருக்கிற கிழங்க பார்த்துட்டு அந்த சிஷ்யன் அந்த கிழங்க வாங்கி அதை நட்டு வைக்கிறான். தினமும் அதுல தண்ணி எல்லாம் ஊத்தி பாக்குறான். ஆனா அது முளைக்கவே மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது அந்த சிஷ்யனுக்கு மட்டும்தான் அந்த அப்பட் ஹான்ஸ் அந்த போப் கிட்ட சொன்ன விஷயம் தெரியும். ஒரு நாள் என்ன ஆயிருது, ஒரு வருடம் கழிச்சு அடுத்த நாள் கிறிஸ்துமஸ் அப்படிங்கிறப்போ பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த கிழங்குல இருந்து ஒரு அற்புதமான ஒரு செடி வந்திருக்கு. அந்த செடியை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப பரவசமா இருந்தது அந்த சிஷ்யனுக்கு. ஆஹா, இதுதான் அந்த தேவ மலர் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த செடியில இருந்து அற்புதமான மலர்கள் எல்லாம் பூக்குது. அப்ப அதுல இருந்து ஒரு பூவை பறிச்சுட்டு போய் அவர் போப் கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி உங்ககிட்ட அப்பட் ஹான்ஸ் சொன்னார் இல்லையா, ஒரு தேவ மலர் நான் உங்களுக்கு கொண்டு வரேன்னா அதோட மலர் இதுதான். அந்த காட்டுல நடந்த அற்புதங்களை நானே என் கண்ணா பார்த்தேன், அதுக்கான சாட்சி இதுதான். நீங்க திருடன் கொடுக்க வேண்டிய மன்னிப்பு கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த மன்னிப்பை கடிதமா எழுதி அப்பட் ஹான்ஸ் தர்றார். அவர் அந்த தேவ மலரை தனக்கே வச்சுக்கிறாரு. அந்த மன்னிப்பை வாங்கிட்டு அந்த திருடனை பாக்குறதுக்கு அந்த சிஷ்யன் போறான். அந்த மன்னிப்பை போய் அந்த திருடன்ட்ட கொடுக்கும்போது திருடன் ரொம்ப கோவப்படுறான். உன்னாலதான் இந்த காட்டுல நடந்த அற்புதங்கள்லாம் நின்னு போச்சு. போன வருஷம் ரொம்ப அற்புதமா இருந்தது. ஆனா நீ எப்ப போ சைத்தானேன்னு சொன்னியோ அதோட எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமா சொல்றப்ப உனக்கான மன்னிப்பு கடிதம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதை கேட்ட உடனே ரொம்ப திருடன் நெகிழ்ந்து போய் அவனும் அவன் குடும்பமும் அந்த காட்டை விட்டு போயிடுறாங்க. அந்த சிஷ்யன் அந்த காட்டிலேயே தங்கிடுறான். அந்த காட்டிலேயே இருக்கான். ஆனா அதுக்கப்புறம் அந்த அற்புதம் எதுவுமே நடக்கல. ஆனா அவன் தன்னோட குற்ற உணர்வை போக்குறதுக்காக அந்த காட்டிலேயே இருந்துடுறான். இந்த சின்ன கதை தான் தேவ மலர் அப்படிங்கிற அந்த புத்தகத்துல இருக்கு. ஆனா அந்த கதை எழுதப்பட்டிருக்க விதம், அந்த காட்டோட அற்புதங்கள், அது எப்படி சடனா காணாம போயிடுது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க இந்த கதையில. இத எஸ்ரா தான் இதுக்கு
மிக முக்கிய காரணம் இந்த புத்தகத்தை நம்ம வாசிக்கிறதுக்கு. அவரோட முன்னுரையும் இதுல ரொம்ப அற்புதமா இருக்கு. இது போக விருந்தாளி அப்படிங்கிற இன்னொரு கதையும் இருக்கு. அதுவும் கொஞ்சம் சுவாரஸ்யமான கதை தான். இன்னைக்கு புலிகள் தினம் அப்படிங்கிறது எனக்கு முதல்ல தெரியாது. தெரிஞ்சிருந்தா புலிகள் சார்ந்த புத்தகங்கள் ஏதாவது பேசியிருக்கலாம்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் இனிய புலிகள் தின வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி.